இரட்டை கிளி பட்டாசுகள் டோர் டெலிவரிக்கு கான்டாக்ட் 9244224289. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாகவும், மக்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட தோல்வியை விரைவாக மறைத்து பிறர் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என்றும், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசின் செயலாளர் இந்த விஷயங்களை பேசும் அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசுக்கு கொடூர சம்பவத்தில் இருந்து தப்பிப்பதே இலக்கு என்று எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். உண்மை சம்பவத்தை மறைப்பதற்கு அரசு இந்த நாடகத்தை நடத்தியுள்ளதாகவும் அந்த பதிவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு குறுகலான இடத்தை கொடுத்தது சந்தேகத்தை எழுப்புவதாக பாஜக எம்பி ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் என்டிஏ கூட்டணியின் சார்பாக நடைபெற்ற ஆய்வுக்கு பின்பு பேசிய அவர், பிரச்சார கூட்டத்தின் போது திடீரென மின்சாரம் போனது இயற்கைக்கு மாறானதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷ்ஷியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் வந்து நிறையா பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட் அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின். ரொம்ப வலியில் இருக்காங்க, ஆனால் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞருக்கும் அரசு தரப்புக்கும் இடையே 1 மணி நேரம் காரசார வாதம் நடைபெற்றது. பிரச்சார கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததாக தாவேகா நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேர அட்டவணையை விஜய் கடைபிடிக்காததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என வாதிட்டார். மேலும் தாவேகாவினர் அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் பகுதியில் சிலைகள், பெட்ரோல் நிலையம், ஆற்று பாலம் இருப்பதால் அனுமதி வழங்கவில்லை என்றும், தாவேகா பொதுச் செயலாளர் ஒப்புதலுடன் தாவேகா நிர்வாகிகளை அழைத்துச் சென்று இடத்தை காட்டிய பிறகே அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அத்துடன் தாவேகா தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து இடையூறு செய்ததாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த கரூர் டிஎஸ்பி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். இரட்டை கிளி பட்டாசுகள் டோர் டெலிவரிக்கு கான்டாக்ட் 9244224289.